ஹலோ நண்பர்களே, 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே நடந்த ஒரு அதிரடி AI புரட்சி தெரியுமா? இதுவே இப்போது முதன்மை செய்தியாக உலகெங்கும் சில நாட்களாக இருந்து வருகிறது. சீனா இப்போது வெளியிட்டுள்ள டீப்சீக் AI மாடல் உலகெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே டீப்சீக் vs சாட்-ஜிபிடி இரண்டிற்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் என்ன, வேறுபாடுகள் என்ன, இவைகளின் பொருளாதாரம், மக்களிடம் தாக்கம், மேலும் இரண்டில் எதை பயன்படுத்துவது எளிதாக இருக்கிறது என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். உலகின் டெக் துறையை உலுக்கிக் கொண்டிருக்கும் அந்த புதிய நிறுவனத்தை பற்றி தெரியுமா? அனைவரின் அதிசய திறமையான உதவியாளரான சாட்-ஜிபிடிக்கு சவால் தரும் புதிய கண்டுபிடிப்பு. அமெரிக்காவின் ஓபன் AI, மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களை நடுங்க வைத்திருக்கும் சீன நிறுவனம் டீப்சீக். வாங்க இன்னைக்கு இந்த அதிசய நிறுவனத்தின் கதையை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் அண்ணாமலை சுகுமாரன். உங்களின் உள்ளம் கவர்ந்த இனிய தமிழ் அமிர்தம் சேனலுக்கு வரவேற்கிறேன். சீனா உருவாக்கியுள்ள டீப்சீக் உலகையே புரட்டி போட்டுள்ளது. நாமும் அதை பற்றி கொஞ்சமாவது தெரிந்து கொள்வோம் வாருங்கள். நண்பர்களே, 2015 ஜெஜியாங் பல்கலைக்கழகத்தில் படித்த 3 பொறியியல் மாணவர்கள் ஒரு சிறிய தொழில் முயற்சியை துவங்கினார்கள். அதுதான் ஹைஃப்ளையர். இந்த 3 நண்பர்கள் பங்குச் சந்தையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வர்த்தகம் செய்ய ஆரம்பித்தார்கள். யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த சிறு முயற்சி பெரிய வெற்றியை பெற்றது. 2019 இவர்கள் ஒரு பெரிய முடிவு எடுத்தார்கள். AI ஆராய்ச்சிக்காக ஒரு தனி பிரிவை துவங்கினார்கள். 2023 இந்த பிரிவுதான் டீப்சீக் ஆகஸ்ட் மாறியது. இதன் நோக்கம் என்ன தெரியுமா? உலகத்தரம் வாய்ந்த புதிய AI மாடல்களை உருவாக்குவது. நவம்பர் 2023 டீப்சீக் தனது முதல் AI மாடலை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து டீப்சீக் 67B என்ற பெரிய மொழி மாடலை வெளியிட்டது. இந்த மாடல் ஓபன் AI இன் GPT-4 உடன் போட்டி போடக்கூடிய திறன் கொண்டது. டீப்சீக் சாட் என்ற செயலியும் வெளியிடப்பட்டது. 2025 என்ன நடந்தது தெரியுமா? டீப்சீக் தனது AI சேவைகளை மிக குறைந்த விலையில் வழங்க ஆரம்பித்தது. இதனால் என்ன ஆனது தெரியுமா? NVIDIA, மைக்ரோசாஃப்ட், மெட்டா போன்ற பெரிய நிறுவனங்களின் பங்கு விலை கூட சரிந்தது. சீனாவின் டீப்சீக் AI உலகெங்கும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ரிலீஸான முதல் நாளே ஹிட் அடித்துள்ள டீப்சீக் உலகெங்கும் அதிகம் டவுன்லோட் செய்யப்பட்ட செயலிகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த இரு AI மாடல்கள் அமெரிக்காவை சேர்ந்த சாட்-ஜிபிடியும் சரி, சீனாவை சேர்ந்த டீப்சீக் R1 மாடலும் சரி, இரண்டுமே LLM எனப்படும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மூலம் இயங்கும் AI அமைப்புகளாகும். இவை நாம் அனுப்பும் சாட்களை மனிதர்களைப் போல புரிந்து கொண்டு அதுக்கேற்ப பதிலளிக்கும். இவை சாதாரண கட்டுரை எழுதுவது, ஆராய்ச்சி, கோடிங் என பல்வேறு பணிகளுக்கும் நமக்கு உதவுகிறது. சாட்-ஜிபிடியைப் போலவே டீப்சீக் AI மாடலையும் நாம் செயலியாக டவுன்லோட் செய்து பயன்படுத்தலாம், நேரடியாக வெப்சைட்டிலும் பயன்படுத்தலாம். தற்போது அதிகளவில் டவுன்லோட் செய்யப்படும் AI மாடலாக இந்த டீப்சீக் உள்ளது. சாட்-ஜிபிடியை காட்டிலும் டீப்சீக் மிக குறைந்த செலவில் உருவாக்கப்பட்டது. அதை ஆபரேட் செய்யவும் குறைந்தளவே செலவாகும் என்பதே அதன் முக்கிய சிறப்பம்சம் ஆகும். சாட்-ஜிபிடி அதன் ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் பல கோடி டாலர் செலவிட்டு பயிற்சி அளித்துள்ளது. ஆனால் டீப்சீக் மாடல் வெறும் $5.5 மில்லியன் இதை முடித்துவிட்டது. இதை இயக்க ஆகும் செலவும் கூட ரொம்பவே குறைவு. சாட்-ஜிபிடியை நாம் இயக்கும் போது 10 லட்சம் இன்புட் டோக்கன்களுக்கு சுமார் $15 செலவாகும். அதே நேரம் டீப்சீக் மாடலில் 10 லட்சம் இன்புட் டோக்கன்களுக்கு வெறும் 55 சென்ட் மட்டுமே செலவாகும். அதாவது சாட்-ஜிபிடியை காட்டிலும் 27 மடங்கு குறைந்த செலவில் டீப்சீக் மாடல் இயங்குகிறது. அதிசயமாக இருக்கிறது இல்லையா? நாம் பயன்படுத்தியதை வைத்து பார்க்கும் போது கணிதம், லாஜிக்கல் கேள்விகள், கோடிங் ஆகியவற்றுக்கு டீப்சீக் சிறந்து விளங்குகிறது.
குறிப்பாக டெக்னிக்கல் கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை அளிக்கிறது. மறுபுறம் படைப்பாற்றல் மற்றும் உரையாடுவது போல இருக்க வேண்டும் என்றால் சாட்ஜிபிடியே சிறந்தது. அதில் தற்போது வரை நடந்த அனைத்து தகவல்களும் அப்டேட் ஆகஸ்ட் இருக்கிறது. இன்றைய டிஜிட்டல் உலகில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகி வருகிறது. தற்போது வரை இந்த AI தொழில்நுட்பத்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் OpenAI, சாட்ஜிபிடி, கூகுள், ஜெமினி போன்ற அமெரிக்க நிறுவனங்களை அலறவிட்டுள்ளது சீனா அறிமுகப்படுத்தி உள்ள புதிய AI மாடலான டீப்சீக். சீனாவின் டீப்சீக் வெளியானதிலிருந்து AI உலகில் அது ஒரு கேம் சேஞ்சராக பார்க்கப்படுகிறது. செயல்திறன் அடிப்படையில் சாட்ஜிபிடி, ஜெமினி மற்றும் கிளாட், சாட்ஜிபிடி, ஜெமினி அண்ட் கிளாட் போன்ற பிற முன்னணி AI மாடல்களை விஞ்சியுள்ளதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். சீனா உருவாக்கியுள்ள டீப்சீக் உலகையே புரட்டி போட்டுள்ளது. முக்கியமாக அமெரிக்காவை தண்ணீர் குடிக்க வைத்துள்ளது சீனாவின் இந்த டீப்சீக் AI மாடல். இதுவரை அமெரிக்க நிறுவனங்கள்தான் AI துறையில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. ஆனால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில் இப்போது சீனா டீப்சீக் என்ற ஒரு AI டூலை அறிமுகம் செய்துள்ளது. இது சர்வதேச அளவில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அன்விடியா தனது சந்தை மதிப்பில் 600 பில்லியன் அதாவது 51 லட்சம் கோடி ரூபாயை இழந்துள்ளது. டெக் உலகில் பலரையும் அதிர வைத்து அமெரிக்காவின் சாட்ஜிபிடி சீனாவின் டீப்சீக் AI ஓரம் கட்டியிருப்பது AI தொழில்நுட்ப உலகில் அமெரிக்காவின் செல்வாக்கை அசைத்து பார்க்கிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. சமீப ஆண்டுகளாகவே AI நிறுவனங்கள்தான் உலகை ஆட்டி படைத்து வருகின்றன. திரும்பிய பக்கமெல்லாம் AI என்ற ஒரு சூழலை உருவாக்கி வருகிறது. இதுவரை வெளியான பெரும்பாலான AI நிறுவனங்களுமே அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்களாகத்தான் இருந்தன. இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் தான் AI துறையில் இதுவரை தனிக்காட்டு ராஜா போல ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றன. OpenAI இன் சாட்ஜிபிடி, கூகுள், ஜெமினி படி உலகில் அதிகம் பயன்படுத்தப்படும் AI நிறுவனங்கள் அமெரிக்காவைச் சேர்ந்தவையாகவே இருந்து வந்தன. இந்த ஆதிக்கத்தை காலி செய்யக்கூடிய வகையில் சீனா தற்போது இறங்கி அடித்திருக்கிறது. டீப்சீக் என்பது தென்கிழக்கு சீனாவில் உள்ள ஹாங்ஸு நகரில் நிறுவப்பட்ட ஒரு சீன செயற்கை நுண்ணறிவு நிறுவனமாகும். சீன நிறுவனமான டீப்சீக் AI சாட்பாட் அமெரிக்காவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியானதை தொடர்ந்து ஆப்பிள் ஸ்டோரில் மிக அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட இலவச செயலியாக மாறியுள்ளது. அதாவது சாட்ஜிபிடி பின்னுக்கு தள்ளியுள்ளது. சீன வல்லுநர்கள் இதை உருவாக்க $6 மில்லியன் மட்டுமே எடுத்துள்ளதாக கூறுகின்றனர். இது அமெரிக்காவில் AI நிறுவனங்கள் செலவழித்த பல பில்லியன்களை விட மிக குறைவு. உதாரணமாக OpenAI சாட்ஜிபிடி உருவாக்க $10 பில்லியன் வரை எடுத்துக்கொண்ட டீப்சீக்கின் நிறுவனர் லியோ வென்பெங்கிஸ் ஃபண்டில் இருந்து வந்த பணத்தை பயன்படுத்தி டீப்சீக்கை உருவாக்கியதாக கூறுகிறார். 2023ஆம் ஆண்டில் சீன குவாண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட் தலைவரான லியாங் வென்ஃபெங் என்பவரால் தொடங்கப்பட்ட நிறுவனம் டீப்சீக். இந்த நிறுவனம் தற்போது டீப்சீக் R1 மற்றும் R10 என்ற இரு AI மாடல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் R1 மாடல் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. R1 என்பது வழக்கமான AI மாடல் ஆகும். இன்னும் பயன்பாட்டுக்கு வராத R10 தானாகவே கற்பித்துக் கொள்ளும் செல்ஃப்-டாட் AI மாடல் ஆகும். அமெரிக்க நிறுவனங்களை விட குறைவான செலவில், அதாவது $6 மில்லியன் செலவில் டீப்சீக் AI உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் அலறுவது ஏன்? இந்த நிலையில் டீப்சீக்கின் வருகையால் அமெரிக்க நிறுவனங்கள் அலறுவதற்கான காரணங்களும் தெரியவந்துள்ளன. இதில் முக்கியமாக அமெரிக்காவில் உள்ள தொழில்நுட்ப ஜாம்பவான்களால் பயன்படுத்தப்படும் கணினி சிப்களை சிப்ஸ் விட குறைவான மேம்பட்ட மற்றும் குறைவான கணினிகளை பயன்படுத்தி தங்களது மாடல் உருவாக்கப்பட்டுள்ளதாக டீப்சீக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டீப்சீக் AI பயன்பாடு முற்றிலும் இலவசமாகும். தற்போது சாட்ஜிபிடி, ஜெமினி ஆகியவற்றின் பயனர்களுக்கு பழைய வெர்ஷன்கள் மட்டுமே இலவசமாக வழங்கப்படுகிறது. புதிய அம்சங்களுக்கு கட்டணம் வாங்கப்படுகிறது. ஆனால் டீப்சீக் அனைத்து நவீன வசதிகளையும் இலவசமாக வழங்குகிறது. மேலும் டீப்சீக் AI மாடலை இயக்கும் செலவும் குறைவாகும். OpenAI மாடலை இயக்க 10 இன்புட் டோக்கன்கள் தேவை.
அதற்கு $15 செலவாகும். ஆனால் டீப்சீக் மாடலில் அதே 10 இன்புட் டோக்கன்கள் செலவு $0.55 மட்டுமே. அதாவது ஓபன் ஏஐ மாடலை விட டீப்சீக் மாடலை இயக்க 27 மடங்கு குறைவாகவே செலவாகிறது. மேலும் சாட்ஜிபிடி மற்றும் ஜெமினி ஆகியவை க்ளோஸ்டு சோர்ஸ் ஏஐ மாடல்கள். ஆனால் டீப்சீக் ஏஐ ஓபன் சோர்ஸ் ஏஐ மாடல், அதாவது யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இதை அணுக முடியும் என்பது இதன் தனிச்சிறப்பு. எனவே அமெரிக்க நிறுவனங்கள் இந்த புதிய போட்டியாளரைக் கண்டு மிரண்டு போய் உள்ளன. பங்குச்சந்தையிலும் தாக்கம். பங்குச்சந்தையிலும் டீப்சீக் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திங்களன்று செயற்கை நுண்ணறிவை உருவாக்கும் செமிகண்டக்டர்களை செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதில் கிட்டத்தட்ட ஏகபோக உரிமையை கொண்ட என்விடியா நிறுவனத்தின் பங்குகள் 17% சரிந்ததால் சந்தை மூலதனத்தில் கிட்டத்தட்ட $600 பில்லியன் அந்த நிறுவனம் இழந்தது. இந்த நிலையில் அமெரிக்க பங்குச் சந்தையையே ஆட்டம் காண வைக்கும் அளவுக்கு அறிமுகமாகியுள்ள டீப்சீக் தளத்தை குறிவைத்து சைபர் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இதனால் டீப்சீக் சேவையை பயன்படுத்துவதற்கான பதிவு செயல்முறையை அந்நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. நண்பர்களே, இதுதான் டீப்சீக்கின் அதிசய கதை. ஒரு சிறிய மாணவர் குழுவின் கனவு இன்று உலகின் மிகப்பெரிய ஏஐ நிறுவனங்களுடன் போட்டி போடுகிறது. இதுபோல தமிழ்நாட்டில் இருந்தும் புதிய கண்டுபிடிப்புகள், நவீன தொழில் முயற்சிகள் வர வேண்டும். அதற்கு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சற்று முன்பே தெரிந்து கொள்ள வேண்டும். கவர்ச்சியான தலைப்புகளின் இடையே இத்தகைய அறிவு பூர்வமானவைகளிலும் நமது ஆர்வம் இருக்க வேண்டும். அப்போதுதான் வலிமையான செல்வமலை செந்தமிழ் நாடு மலரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. இனிய தமிழ் அமிர்தம் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. வணக்கம். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.